சாமி வந்து சுயம்பு தான், புற்றாகப்பட்ட இறைவன். அந்த புற்றின் மேல வந்து இந்த கால் குழம்பு சுவடு, பந்தடி சுவடு இதெல்லாம் இருக்கும். இந்த சாமி அம்மனுடைய திருக்கல்யாண காட்சி பார்ப்பதற்காக இங்க நவகிரகங்கள்லாம் வரிசையா இருக்கிறதா இருக்கு. அதனால வந்து நவகிரகம் வந்து வக்ரம் இருக்காது, சுத்தி வர மாதிரிலாம் இருக்காது. ஒரே நேர்கோட்டில் எல்லாரும் நின்று சுவாமியை கும்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால நவகிரக தோஷம் போயிடும். இங்க வசீகர பெருமானை வணங்குறதுனால பித்ரு தோஷம் போயிடும். புற்றாகப்பட்ட இறைவன் மண்ணாப்பட்ட லிங்கமா இருக்கிறதுனால மண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாலும் போயிடும். வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ரியல் எஸ்டேட் தான் இடம்லாம் விற்காம இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த கோரிக்கை இங்க வச்சான்னா இந்த சுவாமி செஞ்சு கொடுத்துருவார். கல்யாண சுந்தரமூர்த்திக்கு இந்த ஒரு நாள் தான் அந்த சாமி வேலை இறங்கி வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அந்த நேரத்தில் வந்து இங்க கொடுக்கக்கூடிய அந்த திருமங்கலை கயிறு, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போய் அவ வீட்டில் வச்சுட்டானா கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். சுவாமி வந்து பிறவி குருடி நீக்கிய பெருமான் அப்படிங்கிறார். கண்பாறு குறைபாடு போயிடும். வடக்கு நோக்கி தவம் பண்ணும் சேத்திரம். எல்லா சிவாலயங்களையும் தெக்க பார்த்துருக்கு அம்பாள். வடக்கு நோக்கிய காரணம் அது. இந்த முனீஸ்வர சாமிக்கு என்னன்னா, அவர்கிட்ட வந்து முடிகீர் வாங்கிட்டு ஒரு எலுமிச்சம் வாங்கிட்டு போவான். அந்த எலுமிச்சம் வீட்டில் வச்சுட்டு அந்த கயிறை கட்டிட்டாங்கன்னா அவரோட உடல் சோர்வு, பயந்த கோளாறு, பில்லி சூனை, அதெல்லாம் இந்த கயிறு கட்டினா அவளை விட்டு நீங்கிடும்.